அதானி ஊழல் புகார், மணிப்பூர் கலவரம் உள்ளிட்ட விவகாரங்களால் அமளி. நாடாளுமன்ற இரு அவைகளும் நாள் முழுவதும் ஒத்திவைப்பு. டெல்லியில் போராடும் விவசாயிகளின் கோரிக்கைகளை நிறைவேற்றுமாறு நடுவண் மாநில அரசுகளுக்கு மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தல். டங்ஸ்டன் சுரங்க திட்டத்தை நாடாளுமன்றத்தில் ஆதரித்துவிட்டு தமிழக சட்டப்பேரவையில் அதிமுக எதிர்ப்பதாக முதலமைச்சர் ஸ்டாலின் புகார். சென்னை புத்தக காட்சி நந்தனம் YMCA திடலில் வரும் 27ஆம் தேதி முதல் ஜனவரி 12ஆம் தேதி வரை நடைபெறும் என அறிவிப்பு. டெல்லி சட்டப்பேரவை தேர்தலுக்கான 2வது கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டது ஆம் ஆத்மி கட்சி. மணீஷ் சிசோடியா தொகுதி மாற்றம். புதுச்சேரி மாநிலத்தில் பெஞ்சல் புயல் மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நடுவண் குழுவினர் 2வது நாளாக ஆய்வு. பெஞ்சல் புயல் மழை நிவாரணம் வழங்கப்படவில்லை என கூறி விழுப்புரத்தில் தமிழக அரசை கண்டித்து பொதுமக்கள் போராட்டம். வேலூர் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் தீப்பற்றி எரிந்த சுமையுந்து. பல கிலோமீட்டர் தொலைவுக்கு போக்குவரத்து பாதிப்பு. காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. தமிழக அரசு அறிவுறுத்தல். சிரியாவில் வசிக்கும் இந்தியர்கள் அனைவரும் பாதுகாப்பாகவும் அதிகாரிகளுடன் தொடர்பில் இருப்பதாகவும் இந்திய தூதரகம் விளக்கம்.